அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இறையருளை பெற்றுத்தரும் இரவு தொழுகை. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இரவு நேர தொழுகையிலே எந்த ஒரு மனிதன், குறிப்பாக கடைசி நேரத்திலே யார் ஒருவன் அமைத்து கொள்கிறானோ, உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை, இரவினுடைய கடைசி பகுதி, மூன்றில் கடைசி பகுதி. அப்போது இரவு நேரம் ஒரு 2 மணிக்கு எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகை 5 மணிக்குள்ளாக எந்த ஒரு மனிதன் மக்களெல்லாம் அயர்ந்து உறங்குகிற சமயத்தில் எழுந்து ஒரு மனிதன் தன்னுடைய இபாதத்தை அமைத்து கொள்கிறானோ, அந்த மனிதனுக்கு இறை அருள் இறங்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஏன் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்சிலு ரப்புனா தபாரக்கு வ தஆலா குல்லு லைலத்தின் இலஸ் ஸமாஇத் துன்யா ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆகிர். இரவினுடைய 3இல் ஒரு பகுதி, அதுவும் கடைசி நேர பகுதியில் இறைவன் இந்த வானத்திலிருந்து இந்த பூமியை நோக்கி இறங்கி வருகிறான். எதற்காக வேண்டி இறங்கி வருகிறான் என்று சொன்னால், என்னுடைய அடியார்களெல்லாம் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே எந்த ஒரு மனிதன் கண் விழித்து எழுந்து தன்னை தயார்படுத்தி கொண்டு அந்த இரவு நேர தொழுகையை தொழுகுவதற்காக வேண்டி தன்னை அமைத்து கொள்கிறானோ, அத்தகையவர்களுக்கு என் புறத்திலிருந்து அதிகமான இறையருள் கிடைக்கும், என்னுடைய புறத்திலிருந்து அதிகமான மக்ஃபிரத்து கிடைக்கும், அதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், வேண்டுவோர் யார் இருக்கிறார் என்று இறைவன் விரும்புகிறானாம். அதற்கு அடுத்து நபி அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு. என்னிடத்தில் எந்த ஒரு மனிதன் தன் தேவைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் எந்த ஒரு மனிதன் தஹஜ்ஜுடைய வேளையிலே கேட்கிறானோ, அந்த கேட்கக்கூடிய அவன் தேவைகளுக்கு உண்டான பதில் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கேட்பதற்கு யார் இருக்கிறான்? அல்லாஹ் அழகாக கேட்கிறான். மக்கள் எல்லாம் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒரு மனிதன் மட்டும் எழுந்து கண் விழித்து இறைவனிடத்திலே தொழுகிறான் என்று சொன்னால், அந்த தொழுகையை இறைவன் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய தொழுகை உளப்பூர்வமானதாக, இறை நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய தொழுகையாக அது இருந்தது என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு இறைவன் கேட்பதையெல்லாம் தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அதற்கு அடுத்து இப்படி குறிப்பிட்டு காட்டுவார்கள், மை யஸ்அல்னி ஃபஉஅதியஹு. அவன் எத்தகையவைகளை கேட்கிறானோ அவைகளை எல்லாம் நான் தந்து விடுகிறேன்னு சொல்கிறான். யார் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறானோ அந்த பிரார்த்தனைக்கு பதிலும் கிடைக்கிறது. அதே நேரத்தில் உனக்கு இந்த துனியாவில் வாழ்கிற பொழுது எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா, வளமான செல்வம் வேண்டுமா, ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டுமா, குடும்பத்தில் நிம்மதி வேண்டுமா, தொழில் துறைகளில் வியாபாரத்தில் பறக்கத்து வேண்டுமா, நல்ல படித்து நல்ல திறமையான பிள்ளையாக உருவாக வேண்டுமா, இப்படி எதையெல்லாம் நீ விரும்புகிறாயோ என்னிடத்தில் எல்லாவற்றையும் கேள், ஃபஉஅதியஹு, அதை உனக்கு நான் தருகிறேன் என்று இறைவன் கூறுகிறான். அது தஹஜ்ஜுடைய நேரமாக இருக்கணும். அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருப்பதாக நபி அவர்கள் கூறிவிட்டு அதற்கு அடுத்து சொல்வார்கள், மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு. எந்த ஒரு மனிதன் இந்த உலகிலே வாழ்கிற பொழுது தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு பாவம் செய்து விடுகிறான், அந்த பாவத்தை நினைத்து, இறைவா என் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு பாவமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இறைவா இத்தகைய ஒரு தவறை நான் செய்து விட்டேன், என்னுடைய மனம் உறுத்தி கொண்டிருக்கிறது, உனக்கு நான் துரோகம் செய்து விட்டேன், உனக்கு பிடித்தமில்லாத இஸ்லாமிய மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட எந்த ஒரு ஹராமான விஷயமாக இருக்கட்டும் அதை நான் செய்துவிட்டேன், என்னுடைய உள்ளம் குமுறிக்கொண்டிருக்கிறது, இறைவா இந்த தஹஜ்ஜுடைய வேளையிலே அந்த தவறுக்கு நான் உணர்ந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், இறைவா என்னை மன்னிப்பாயா என்று எந்த ஒரு அடியான் இரவு நேரத்தின் கடைசியில் எழுந்து தஹஜ்ஜுடைய சமயத்தில் வேண்டுகிறானோ, ஃபஅக்ஃபிர லஹு, அவன் பாவங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ இரவு நேரத்தில் எந்த ஒரு மனிதன் நின்று வணங்குகிறானோ, இரவு நேரத்தில் எந்த ஒரு மனிதன் அமலுக்காக வேண்டி அதை ஏற்படுத்தி கொள்கிறானோ, அத்தகைய மனிதன் இறைவனின் அன்பையும் இறைவனின் இறை அருளையும் பெற்ற சிறந்த ஒரு மனிதனாக பார்க்கப்படுகிறான். அந்த மனிதர்களில் நாமும் இருப்போம், உயர்ந்த அன்பை பெறுவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.